Hey warriors, welcome back to our YouTube channel. So here we are today with a new video again. So இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ண போகிற வீடியோ இந்த டெஸ்டிமனி ஷேர் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். பாஸ்டர் கிறிஸ்டி அவரோட ஒய்ஃபோட டெஸ்டிமனி தான் இப்போ நான் சேனலில் ஷேர் பண்ண போகிறேன். சச் அன் அமேசிங் டெஸ்டிமனி. ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அது ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம், ஆண்டவர் நம்மளை எப்படி ஒரு அப்பா மகளை எப்படி பார்த்துருப்பார், அவங்களோட புள்ளியை எப்படி ஆண்டவர் பார்த்துக்குவாரு, எப்படி வழி நடத்துவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த டெஸ்டிமனி மூலியமா நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஒரு அழகான ஒரு டெஸ்டிமனி, ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி மாதிரி தான், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெஸ்டிமனி தான். ஐ ஹோப் எவ்ரிபடி லைக்ஸ் த வீடியோ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் வீடியோ பார்க்குறவங்க you're not subscribing to the channel, but that's still okay. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐ ஹோப் எவ்ரிபடி லைக்ஸ் திஸ் வீடியோ. என்ஜாய் தி கான்டென்ட். நல்லா இருக்கேன்ப்பா. நேரத்தை கொடுத்து உங்களோட டெஸ்டிமனி ஷேர் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ப்பா. என்னை கூப்பிட்டு என் டெஸ்டிமனி கேட்கறதுக்காக நீ கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உங்களோட டெஸ்டிமனி ஏன் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீசஸ்னா யாருன்னு தெரியாத ஒரு ஃபேமிலியிலேருந்து அந்த மாதிரி ஒரு ரிலீஜியன் இருக்குதுன்னே தெரியாத ஒரு ஃபேமிலியில் நான் கடவுளை ஏற்றுக்குன்னு, கடவுளுக்காக ஊழியம் செஞ்சுன்னு, கடவுளை பற்றி நிறைய பேருக்கு சொல்கிற மாதிரி கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தாருன்னா என்னோட டெஸ்டிமனி பார்த்து அதே மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே அது போய் சேரணும்னு சொல்லிட்டு என்னோட டெஸ்டிமனி மூலிமா நிறைய பேர் டச் ஆவாங்க. ஏன்னா என்னோட வாழ்க்கை மாதிரி அவங்க வாழ்க்கையும் இப்போ இருக்கலாம், ஆனால் அவங்களையும் கடவுள் இந்த மாதிரி மாற்றுவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட இந்த ஒரு டெஸ்டிமனி நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே சிஸ்டர், ஸோ உங்களோட டெஸ்டிமனி ஷேர் பண்ணுங்க. ஈவன் ஐ விஷ் கண்டிப்பா நிறைய பேருக்கு உங்களோட டெஸ்டிமனி டச் ஆகும். ஸோ தொடங்கலாம். நீங்க எப்படி ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு? பிஃபோர் கிரைஸ்ட் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு? நீங்க உலகத்தை பார்க்குற விதம் எப்படி இருந்துச்சு? அதை பத்தி ஷேர் பண்ண முடியுங்களா? சொல்ல போனால் எங்கள் அப்பா ஒரு ஹிந்து, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்து பேக்ரவுண்ட். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்துவில் தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். ஆனால் மம்மி சைடு அவங்க கேத்தலிக்ஸாக இருந்தாங்க. எங்கள் ஆயா அவங்கெல்லாம் கேத்தலிக்ஸாக இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு என்னென்னா இங்கே ஃபுல் எல்லா ஃபெஸ்டிவல்ஸும், இந்துஸோட எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் நாங்கள் கொண்டாடுவோம். பட் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போனோன்னா, நான் சொல்லப்போனால் கேஜிஎஃப் மம்மி சைடில், மம்மி கேஜிஎஃப், டேடி பெங்களூரு. கேஜிஎஃப்க்கு போனோன்னா அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க, அது கிறிஸ்மஸ். அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும். அது ஒரு ஃபெஸ்டிவல்ன்றதோட எங்களுக்கு ஒரு புது துணி கிடைக்கும், அவ்வளோதான் எங்களோட ஒரு இதுவே. அவ்வளோதான், ஒரு புது துணி கிடைக்கும், அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் ஏதோ கொண்டாடுறாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மம்மி அவங்க வீட்டு சைட் போனோன்னா அது ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்துச்சு. பட் சின்ன வயசுல அது கூட ஒரு ஃபெஸ்டிவலான்னு தெரியாது, அதோட விஷயம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்து பேக்ரவுண்ட்லேயே ஃபுல் வளர்க்கப்பட்டோம். அப்படியே எங்களோட சிஸ்டர்ஸ், எங்களோட பெரியப்பா பசங்க, அவங்க எப்படி பண்ணாங்களோ, ஏன்னா கசின்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறனால அவங்க எப்படி பண்ணாங்களோ, அவங்க எப்படி கோயிலுக்கு போவாங்கோ, அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதை அப்படியே நாங்களும் நானும் எங்கள் அக்கா 2 பேர், எனக்கு எல்டர் சிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க, நாங்களும் என்ன பண்ணுவோம், அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். சரி, அவங்க எப்படி கோயிலுக்கு போகிறது, அந்த பர்டிகுலர் டேஸ் இருக்கும், தேர்ஸ்டேனா இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும், ஃப்ரைடே இந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க கூடவே அதே மாதிரி டேடி ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பார். அதனால டேடியோ அப்படியே இருந்தனால நாங்களும் எங்கள் கசின்ஸ் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ண தொடங்கினோம். இந்த மாதிரி பர்டிகுலர் டேஸ்லாம் நாங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டோம். இந்த கோயிலுக்கு தான் போகணும், இப்படி தான் பண்ணோன்னு சொன்னால் அப்படி தான் போயிட்டு எல்லா விதமான பண்ணுவோம். அதில் சான்ஸ்கிரிட்டை கூட ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் சான்ஸ்கிரிட்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது படிக்கணும், அது மூலிமா என்ன சொல்ல வராங்கோன்ற வரைக்கும் ரீசர்ச் பண்ணி
இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஒரு ரிலீஜியஸாக அந்த இந்து காட் மேலே ரொம்ப ரிலீஜியஸாக ஒரு ஒரு பொண்ணாக இருந்தேன். ஏன்னா எங்கே போனாலும் சொல்வேன், இந்த மாதிரி பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணால் தான் நம்ம நல்லது. ஒரு மாதிரி அந்த கடவுளுக்கு வந்து பயந்த ஒரு பொண்ணா அப்படின்னா அப்போ கூட தப்பான விஷயம் பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா ஒரு காட் ஃபியரிங் வந்து எல்லா ரிலீஜியன்லேயும் இருக்குது இல்லையா, அது மாதிரி காட் ஃபியரிங்காக இந்த மாதிரி தப்பு செஞ்சால் காட் நம்மளான்னா நம்ம அதை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது வந்து அந்த காடாக இருந்துச்சு. இந்த காட் இப்படி பண்ணால் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறப்ப கூட சரி, இப்படி பண்ணால் இப்படி பண்ணிடுவாங்கோ, இப்படி பண்ணக்கூடாது, இந்த தப்பான விஷயம் எதுவுமே இல்லை. பட் ரொம்ப காட் ஃபியரிங்காக, ரொம்ப நான் ரொம்ப பக்தியாக, 1 வீக்கில் 2 days நான் ஃப்ரீயாக இருப்பேன். மற்றபடி எல்லா டேஸுமே நான் கோயிலில் தான் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணாக வந்து இருந்தது நான். ஆனால் வந்து என்னாச்சுன்னா, எங்கள் டேடிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அவர் கொஞ்சம் அவரோட ஹெல்த் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. அப்போ எங்களோட ஃபைனான்ஷியலாக நாங்களும் கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் எழுந்தோம். அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 2005 நாங்கள் வந்து பெங்களூரில் இருந்தோம். ஒரு 2005 அப்படி இருக்கோம், 2005 2006. அப்போ வந்து டேடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்தனால, கொஞ்சம் பிபி அதில் ஹெல்த் இஷ்யூ வந்தனால எங்கள் மம்மினால ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்கூல் ஃபீஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சமாளிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி டேடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மம்மிக்கு வந்து 3 brothers இருக்கிறாங்க கேஜிஎஃப்ல. சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் கலந்து பேசி அவங்க என்ன சொன்னாங்கோ, சரி நீங்கள் கேஜிஎஃப்க்கு வந்துருங்கோ, நாங்கள் நம்ம இங்கே போய் பார்த்துக்கலாம், ஏன்னா இங்கே எல்லாமே காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி, நம்ம வந்து அப்படி சமாளிச்சலாம்னா அவங்க அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு அந்த டிஸ்கஷனில் கூட நான் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்களோ அது சரி, ஏன்னா ரொம்ப சின்ன வயசு, அரௌண்ட் ஒரு 10 years இருக்கும் நான் மூவ் ஆகுறப்போ, 10 to 11 years இருக்கும் நான் மூவ் ஆகுறப்போ. அப்போ வந்து அவங்க உண்மையாக என்ன டிஸ்கஷன் பண்ணாங்க தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் டேடி கொஞ்சம் இதுவாக இருந்தார், ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் இல்லை, பட் அந்த சப்போர்ட் வந்து இந்த ஃபேமிலி நம்மளுக்கு கொடுக்கும் சொல்லிட்டு ஒரு இதோட வந்து நாங்கள் வந்து ஸ்டெப் இன் பண்ணோம். ஆனால் வந்து எங்கள் ஆயா தாத்தா வந்து மம்மி சைடு வந்து அவங்க வந்து கேத்தலிக்ஸாக இருந்தாங்க. வந்து அவங்க வந்து எங்கள் கேஜிஎஃப்ல வந்து ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவில் வந்து பாஸ்டருங்க வந்து ஊழியம் செய்வாங்க. அப்போல்லாம் பாஸ்டருங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வெளியவே ஒரு சின்ன இது போட்டு ஒரு குட்டி மைக்கு வச்சு வந்து கடவுளை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரில வந்து எங்களோட ஏரியா வந்து கடவுள் யாருன்னு தெரிஞ்சுன்னு எல்லாரும் வந்து ரட்சிப்புக்குள்ளே வந்து ஒரு ஏரியாவை மாறினாங்க. அப்போ வந்து எங்கள் ஆயாவும் வந்து அவங்கள வந்து ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து எங்கள் மம்மிக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே கடவுள் பற்றி தெரியும், பட் எங்கள் மம்மியை வந்து இந்துவில் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் மம்மிக்கு தெரியும், பட் மம்மி வந்து ஞானஸ்தானம் எடுக்கல, ஒன்றும் இல்லை. மம்மிக்கு ஆல்ரெடி தெரியும்னா அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் பத்தி தெரியுங்களா? ஆண்டவர் யாருன்றது தெரியும், ஏன்னா எங்க ஆல்ரெடி கேத்தலிக் சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. பட் சர்ச்சுக்கு போயிருந்தவங்கள வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் தானே அதெல்லாம். அப்போ ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் இருந்தப்போ வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு புது விஷயம் தெரிஞ்சிச்சு. சொல்லப்போனால் புது புது வார்த்தைங்க அவங்க பைபிள்லேருந்து சொல்லவோ அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓ இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டுங்க வந்து அப்போ ப்ரேயர் நடக்கும், ஒரு குட்டி குட்டி ப்ரேயர் செல் நடக்கும். அப்படியெல்லாம் எங்கள் மம்மி வந்து போய் கலந்துக்குனுக்குறாங்க. பட் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி தெரியும், ஆனால் அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது இந்து இல்லை, பட் ஆனால் ஸ்ட்ராங் பிலீஃப் இல்லை. பட் ஆனால் அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க, பட் ப்ரேயரில் போய் அவங்க கலந்துக்கிற அளவுக்கு அந்த இது இருந்துக்குது. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபாக இல்லை கடவுள் மேலே, பட் அவங்க அப்படி இருந்துக்கிறாங்க. ஓகே, இது இப்போ கேத்தலிக்கா இருக்கிறதுனால இது இன்னொரு ஜஸ்ட் ஒரு பார்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இன்னொரு பகுதி போல இது அப்படின்ற மாதிரி மம்மி இப்போ ப்ரேயர்ல கலந்துருந்துக்கிறாங்க, எல்லாமே பண்ணியிருந்துக்கிறாங்க நார்மலா மம்மி. சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கோ, அவங்க கடவுள் பத்தி தெரிஞ்சும் வந்து அவங்க வந்து இந்துவில் வந்து மேரேஜ் பண்ணிக்கினாங்க. நம்ம ஃபுல்லாகவே இந்துவிலே நம்ம வளர்ந்துட்டு இந்துவிலே எல்லாமே இருக்கும். பட் ஒரு 3rd 4th அப்படியெல்லாம் இருக்கிறப்ப வந்து மம்மி சைடு இந்த பிரதர்ஸ் அவங்களோட பசங்கள்லாம் இந்த கிறிஸ்டியானிட்டி பற்றி லீவில் விளையாட வரப்போ சொல்லுவாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், எங்களுக்கு ஏசப்பா தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் வந்து கேட்பேன் யார் அவரு அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க, உனக்கு தெரியாதா, இந்த மாதிரி நாங்கள்லாம் ஜீசஸை தானே கும்பிட்றோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லுவேன் அவங்ககிட்டலாம், ஏன்னா 2-3 years டிஃப்ரென்ஸ் என் கசின்ஸ், மம்மி சைட் கசின்ஸ். அப்போ வந்து
அவங்களாம் ஒரு டாக் வரப்போ விளையாடுறப்போ டாக் வரப்போ, இல்லப்பா எங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்களுக்கெல்லாம் வேற சாமி இருக்கிறாங்க, நீங்களே வேற நாங்களே வேற சொல்லுவோம். அப்போ அவங்க வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க, இல்ல கடவுள் நான் இப்படி ஓரளவுக்கு மேட்ச் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நம்ம பொய் சொன்னா கடவுளுக்கு பிடிக்காது, நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்ல காப்பி பண்ணா கடவுளுக்கு பிடிக்காதுன்னு. இதே தான் நான் வந்து எங்க வெர்ஷன்ல அங்க சொல்லியிருந்தேன். சரி கொஞ்சம் மேட்ச் ஆனா நம்ம நார்மலா சினிமா டாபிக் மாதிரி ஆல் காட் ஆர் ஒன்னுன்ற பாலிசிக்கு ஒரு அளவுக்கு வந்துட்டேன். ஓகே இது ஒரு காடு, எல்லா காடோட சேர்த்து இது ஒரு காடு, ஏன்னா நம்ம தம்பிங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்களே, அப்போ கண்டிப்பா அவங்களும் நல்ல விஷயம் தானே சொல்றாங்கோ, அப்போ அது ஒரு காடுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்க மாமா வந்து எங்க மம்மியோட செகண்ட் பிரதர். அவர் வந்து மிலிட்ரியில இருந்தாரு. மிலிட்ரியில ஒரு ஒரு வார்ல வந்து அவர் வந்து கிரைஸ்ட் ஏத்துக்கினாரு. அண்ட் அவர் வந்து ஃபுல்லாவே கடவுளுக்கு எது பாஸ்டருங்களெல்லாம் அவர் இன்னும் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் வருவாங்கல்ல, அவங்கெல்லாம் கல் எடுத்து அடிக்கிறவர் அவர். அவர் வந்து மிலிட்ரியில ஜாயின் பண்ணாங்க, இங்கே இருந்தா இப்படி ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அவரு வந்து ஒரு வார்ல வந்து இந்த மாதிரி எங்க அம்மா இவங்கெல்லாம் வணங்குற கடவுள் உண்மையா இருந்தா இந்த இடத்துல இருந்து காப்பாற்றணும்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்ணி அவர் கூட இந்த மொத்த சோல்ஜர்ஸும் இறந்துட்டாங்கோ. அவர் வந்து உயிரோட திரும்பினாரு. அவரோட கன்னும் அந்த இதுல போயிடுச்சு, அந்த வேனோட போயிடுச்சு. அவர் வந்து அந்த ஜீப்ல அவங்க வச்ச அந்த பாம்பு பிளாஸ்ட்ல வேனோட போயிடுச்சு. அவரு இறந்துட்டாருன்னு எங்களுக்கு ஃபோன் எல்லாம் வந்துச்சு. பட் அப்பமா ஏன்னா கன்னை பார்த்தா அவங்க கணக்கு எடுத்துருக்குறாங்க எத்தனை பேர் இருந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவர் அங்கே கிரைஸ்ட் எடுத்துக்கிறதுனால எங்களோட ஃபுல் ஃபேமிலி வந்து எங்கள் ஆயாலேருந்து எல்லாருமே வந்து இப்போ நான் ஒரு 2005 வரப்போ வந்து ஒரு நார்மலாக சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு பிலீவர்ஸ் சர்ச்சுக்கு வந்து கேத்தலிக்லேருந்து ஒரு பிலீவர், ஏன்னா நம்ம ஆயா கூட நம்ம தம்பி கூப்பிட்றோம் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங்னால எல்லாம் சேஞ்ச் ஆனாங்க. இந்த ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங்கில் வந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு தான் இவங்க எல்லாருமே போயிருந்தாங்க. அவரும் ஒன் ஆஃப் த ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அவரும் ஜாயின் ஆயிட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு சர்ச்சுக்கு தான் போயிருந்தாங்க நாங்க இங்க வரப்போ. இல்ல பிலீவர்ஸ் தான், பிலீவர்ஸ் தான். ஒரு பெரிய பாஸ்டர் அவர் இப்போ சர்ச் வச்சிருக்கிறாரு. அவங்க வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ், ஒரு சர்ச் டீம் மெம்பர்ஸோட 5 மெம்பர்ஸ். அவங்களுக்கு கூட நம்ம ஏரியா வந்து கம்யூனிஸ்ட் ஏரியா, சொல்லப்போனால் ஏத்திஸ்ட். அவங்க வந்து காட் நம்பாத ஏரியா. எங்கள் ஏரியாவுக்கு வரதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் அந்த மாதிரி டைம்லையும் வந்து ஊழியம் செஞ்ச ஒரு பாஸ்டர் ஜான் பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி டைம்லையும் வந்து நம்மளோட அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த ஏரியாவை ஒரு 50 to 60 வீடுங்க இருக்கும். அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 வீடு வந்து கடவுள் ஏற்றுக்கின மாதிரி அவரோட ப்ரீச்சிங் இருந்துச்சு. அவர் கல் அடிப்பாங்கோ, எல்லாம் பண்ணுவாங்கோ. பட் நெக்ஸ்ட் சாட்டர்டே நெக்ஸ்ட் சண்டே அதே ஏரியாவில் அதே இடத்துல இருப்பார். அது மூலியமா தான் அவர் வந்து அங்கே ஆத்மாக்களை ரசிக்கப்பட அந்த ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் மூலியமா இவங்கெல்லாம் வந்து ஒரு அதான் இப்போ வந்து எங்கள் மாமா வந்து மாறி வர்றப்போ வந்து எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு சபை இருந்ததுன்னா அது அவரோட சபையாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து கடவுளை ஏற்றுக்கினாரு. வந்துட்டு நம்மளுக்கு போகிற சபையாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம பாஸ்டர் வருவார், அந்த மாதிரி அவர் சபைக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் சபையில் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் ஆகிட்டு அப்படி இருந்தது. சரி தான் எங்கள் மம்மி சைடோட இது. இப்போ வந்து நாங்கள் 2005-4 வரப்போ இவங்கெல்லாம் நார்மலாக இப்போ கேத்தலிக்ஸ் இல்லாத அவங்க வந்து ஒரு பிலீவர்ஸாக வந்து அவங்களோட இதை வந்து அவங்க நார்மலாக சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து கேத்தலிக்ல இருந்தப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்து மாதிரி தான் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஐடல் வர்ஷிப் பண்ணிருப்பீங்க, மாலை போடுறது, பொட்டு வைக்கிறது. பட் திடீர்னு அங்க உங்களுக்கு ஒரு பிலீவர் சர்ச்சுக்கு போனப்ப அந்த சேஞ்சஸ் எப்படி? இல்ல இது வந்து என்னோட லைஃப் அப்படி இல்லை. ஏன்னா நான் ஃபுல்லா டேடி சைடு தானே இருந்தேன். இது வந்து மம்மி சைடு தான் ஃபுல்லா கேத்தலிக்ஸா இருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு இதுதான் அவங்களுக்கு. எனக்கு வந்து கேத்தலிக்ஸும் ஒண்ணுமே ஃபுல்லாவே தெரியாது. இப்போ எனக்கு நானே இந்த ஸ்டெப் ஆனப்போ எனக்கு தான் அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இங்கே 2 டிவிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்ட் ஃபுல் ஹிந்து. எனக்கு வந்து இவங்க இருந்ததோ இவங்க பண்ணதோ சர்ச்சுக்கு போனதோ இது எதுவுமே நான் எந்த சர்ச்சோ இங்கே கேத்தலிக் சர்ச்சுக்கு எந்த சர்ச்சுக்குமே நான் போனதில்லை, எதுவுமே நான் பண்ணதில்லை. நம்ம கேத்தலிக்கரோட பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது. பட் மம்மி அவங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களை வந்து அந்த வழியில் வளர்க்கலையே. எங்கோ ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து இந்து படி தான் வளர்க்கப்பட்டோம். அதான் ஜஸ்ட் கிறிஸ்மஸ் கொண்டு ஒரு புது துணி எடுத்து கொடுத்தாங்கன்னா அது ஃபெஸ்டிவல். ஆனால் அன்றைக்கூட சர்ச்சுக்கெல்லாம் போகல. பட் நாங்கள் வந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எங்கள் மாமா ரசிக்கப்பட்டனால சண்டேஸ் வந்து நாங்கள் சர்ச் போவோம். அந்த ஜான் பாஸ்டர் சர்ச்சுக்கு நாங்கள் போவோம், சண்டேஸ் போவோம். பட் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னா பார்க்க மாட்டோம். சின்ன பிள்ளைங்க இல்லைங்களா, அதனால வெளியே விளையாடி நிற்போம். சர்ச் முடிஞ்சோன்னா ஒரு ஆட்டோவில் போயிட்டு வர ட்ராவல் மாதிரி. பட் அது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணல, என்ன பண்ணுறோம். ஏன்னா எங்கள் தம்பி ஆல்ரெடி சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் ஜீசஸ் வணங்குறோம் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு சரி அவங்களோட இது அவங்க ஏதோ பண்ணுறாங்கோ. என்னைக்கு என்ன இருந்துச்சுன்னா நம்மளோட கடவுள் பெருசு,
நம்ம அத்தை பார்த்து நம்ம எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதோ அது மேலே நம்ம ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னு. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட இது ட்ரெடிஷனே வேற. இந்த மாதிரி நம்ம போவோம், அதை சுத்துறதோ இது பண்றதோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இங்க வந்து ஐடியால ஒரே இடத்துல உக்காரணமா இருந்துச்சு. அது வந்து அந்த வயசுல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால வந்து அவளை இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அது கேட்குற மாதிரி ஒரு வயசு இருக்குல்ல. அதனால ஆனால் 2 years பிஃபோரே வந்து நான் சர்ச்சுக்கு போய்க்கிறேன். இந்த மாதிரி பிலீவர்ஸ் சர்ச்சுக்கு எல்லாருக்குமே நான் போயிருக்கிறேன். ஆனால் வந்து யாரும் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம். சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேஞ்ச் வந்துச்சு. சரி நம்ம வந்து இந்த மாதிரி வரலாம், கேஜிஎஃப்க்கு வரலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்கள் மாமாவுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருந்துச்சு. இவங்க வந்து இப்படியே இருந்துருவாங்கோ, இவங்களுக்கு வந்து கடவுள் யாருன்னு தெரியாதே போயிடும்ன்ற ஒரு இன்டென்ஷன் இருந்து நாங்கள் இங்கே வந்து தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் அது ஒரு இதுவாக இருந்துச்சு. அவர் எங்களை அங்கேருந்து கூப்பிட்டு வரதுக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு. நம்ம சொந்த ஃபேமிலிலேயே நம்ம அக்கா அவங்க ஃபேமிலி இப்படி இருக்காங்களே, கடவுள் யாருன்னு தெரியாது. ஏன்னா எங்களோட எல்லாரோட எங்கள் ரிலேஷன் மேரேஜ்க்கு எங்கள் மாமா வருவார், எங்கள் டேடி சைடு வர எல்லா இதுக்கும் வருவார். அப்போ வரப்பெல்லாம் நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு இது பண்ணி நிற்பார். இன்னும் இங்கே இப்படியே இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு அவருக்கு. அது ஒரு இன்டென்ஷனோட தான் நம்ம வந்து கேஜிஎஃப்ல வந்து வந்தோம். கேஜிஎஃப்க்கு வந்துட்டு நான் அப்புறமா அதே மாதிரி சண்டே சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சர்ச்சுக்கா அப்படின்னா எப்படி போகிறது, இல்லைங்க எங்கள் கோயிலுக்கு இது காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சர்ச்சுக்கு வா, அதுக்கப்புறம் நானும் வந்து எனக்கு ஒண்டியா ஊர் தெரியாது, எங்கள் கோயிலுக்கு இதுன்னு தெரில. ஒரு ஆட்டோலேயே 2 ரவுண்ட் சுற்றினேன். எங்கன்னா கோயில் கிடைக்குமா பார்க்கலாம், கோயில் கிடைச்சா உள்ளே போய் உக்காண்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நம்ம அவ்வளோ தூரம் அவ்வளோ போகிறதுக்குள்ள நம்ம ஃபேமிலி வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. வெளியெல்லாம் போகிற மாதிரி இல்லை. போனால் மம்மி டேடி கூட போனால். அதான் நம்ம சின்ன 10 years அப்போ நான் வரப்போ 10 to 11 years இருந்துச்சு. 2007 நம்ம இங்கே வந்து நான் 7th standard தான் படிச்சிருந்தேன். சரி அப்போ அவ்வளோ இதுவாக இது பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. சரி போவோம். சும்மா சர்ச்சோட அந்த வாசல் 3 ஸ்டெப் இருக்கும் சர்ச்சுக்கு போகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட லாஸ்ட் ஸ்டெப் உள்ள போகிறதே இல்லை, வெளியே உட்காருது. போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, முடிப்பாங்க, வருவாங்க. அப்புறமா இது பை ஃபோர்ஸ் தான் இது. ஏன்னா எங்கள் மாமானா எங்களுக்கு இஷ்டம் பர்சனலாக. எங்கள் மம்மி கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து பிரதர்ஸ் மாதிரி. அதனால அவங்க இஷ்டத்துக்காக அவர் கூப்பிட்டாரு, அதுக்காக போகலாம். அவரை மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சர்ச்சில் இது பண்ணிட்டேன். அப்போ சர்ச்சில் ஸ்டெப் பண்ண முடியல. நான் வெளியே வாசல தானே, என்னால் முடியல. அது என்னால் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா என்னோட கடவுளை விட்டு நான் வேற எங்கேயோ நான் வரேன்றவளுக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான, ஏன்னா என்னோட கசின்ஸாக இருக்கட்டும், டேடி சைடு எல்லாருமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துட்டு நான் இந்த ரிலீஜனுக்கு போகிறதுக்கு எனக்கு உண்மையாக மனசே இல்லை. அவங்க எடுத்துன்னு போய் நீங்கள் சர்ச்சில் வாங்கோ உட்காருங்கன்னு சொன்னால் கூட விடு, அதோ ஒரு சாமி தான், என்னால் நினைக்க கூட முடியல என்னால். அதனால நான் ரொம்ப அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தனால என்னால் இங்கே உள்ளே வரக்கூட முடியல. ஆனால் என்னோட பொசிஷன் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போடு முடிஞ்சிச்சு. சரி போச்சு. செகண்ட் வீக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து பொட்டு வச்சுட்டு குங்குமம் வைக்குவோம். குங்குமத்துக்காக நான் குங்குமம் இல்லாத ஒரு நாள் கூட இருந்ததில்லை. அது வந்து பழகிடுச்சு. அது வைக்கிறது அது நம்ம பழகிடுச்சு. இங்கே வந்து இவங்க வந்து எல்லாமே கிறிஸ்டியன் ஃபேமிலி வந்து இங்கே எங்கேயுமே இல்லை. ஒருத்தர் வீடாக போய் தேடுவேன், எங்கன்னா இருக்குதா நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்குமான்ட்டு. அப்புறமா கேட்பேன் பக்கத்தில் யாருன்னா நெய்பர்ஸ் இருந்தாங்க, எங்கே இருக்குது கோயில், நான் போகணும். ஏன்னா நான் வந்து டெய்லி போகிற வீக்லி 2 days அப்படி தான் நான் போக மாட்டேன். தேர்ஸ்டே ஃப்ரைடே எல்லா நாளும் நான் ஃபுல் பேக்டாக தான் இருப்பேன். சண்டே ஒரு நாள் போக மாட்டேன், சண்டேஸ் எதுவும் இருக்காது. மற்றபடி வேறு எல்லா டேஸும் நான் போவேன். இப்போ இங்கே வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி அப்புறமா வீட்லேயும் வந்து எங்கள் ஆயா எப்பவுமே நைட்டில் ப்ரேயர் பண்ணாமல் சொல்லுவாங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, ப்ரேயர் பண்ணாமல் சாப்பாடு இல்லைன்னு வாங்க. ஐயோ சாப்பாட்டுக்காகச்சும் இவங்க கூட ப்ரேயரில் உட்காரணுமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 8 o'clock வந்தோன்னு டிவியில் தான் அப்போல்லாம் ப்ரேயர் ஆயா அவங்க பார்ப்பாங்க, டேடி அவங்க மம்மி வந்து டிவியில் பார்க்குவாங்க. நாங்கள் அப்போ தான் ஏதாச்சும் பார்ப்போம். ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போடலான்னு வரப்போ அவங்க விஜய் டிவியில் வந்து பிரசங்கம் அதுனா வரும், அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது பிரசங்கம் முடிஞ்சோடனே வர்ஷிப் அது இதெல்லாம் வரும் டிவியில். அது முடிஞ்சோடனே ஃபேமிலி ப்ரேயர் முடிஞ்சோடனே சாப்பாடு. அதற்கு வெயிட் பண்ணோம். ஐயோ எப்போப்பா இது முடியும், என்னப்பா இப்படி பண்ணுறாங்களே. திருப்பி ஒரு சண்டே வரப்போ எங்களை சர்ச்சுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்றதே ஒரு பெரிய இதுவாகிடுச்சு. அப்புறமா திருப்பி அதே மாதிரி நெக்ஸ்ட் சண்டே வந்துச்சு.
அப்புறமா எங்கள் மாமா சொன்னேன், என்ன வெளியே உட்காருது, உள்ள சர்ச் வரைக்கும் வந்துட்டு யாருன்னா வெளியே உட்காருவாங்களா, இவனு அவர் எப்படி கேலி பண்ணுவார்னா, வரவங்களுக்கு வழி விடாத உட்காந்துக்கிற உள்ளவா அப்படின்னு சொல்லி சரி உள்ள கூட ஒரு லாஸ்ட் பொசிஷன்ல உட்காருவேன். சரின்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன பண்ணா, அங்க நடக்கிற சில விஷயங்களை வந்து என்னைக்கா தோணுச்சு அதை நான் கவனிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே டேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சு. நான் சர்ச்சுக்குள்ள என்ட்ரு ஆகிறப்ப இயர் 2006. அப்பவே நான் கொஞ்சம் கொஞ்சமா சரி அவங்க என்னதான் பண்றாங்க, அவங்க என்ன விஷயம் சொல்ல வராங்க, அதை நம்ம கவனிக்கலாம் இல்லையா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா கொஞ்சமா நான் 7th முடிச்சேன், 8th வந்தேன். அப்படி அப்போ வந்து எனக்கா வந்து 8th அந்த லெசன்ஸ் வந்துச்சு, கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அப்படி இப்படி எல்லாம் வரப்போ சரி அங்க கூட என்ன சொல்ல வராங்கோ, இதுல கூட என்ன சொல்ல வராங்கோ, நம்மளும் சர்ச்சுக்கு போறாங்க, என்ன நடந்துக்குது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கலாமே. அப்புறமா அப்படி அவங்க பாடுற பாட்டுங்க வந்து கொஞ்சம் பட் ஆனால் எதுவும் புரியாது அவங்க பாடுற பாட்டு, ஏன்னா மியூசிக்கே அதிகமாக இருக்கும் ஒரு டைம், பாடுற பாட்டுங்க புரியாது. ஆனால் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்தேன் அதில். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாட்டு இதாகும். ஆனால் வந்து மெசேஜ் டைமில் வந்து என்னால் அங்கே உட்காரவே முடியாது. ஏன்னா அவங்க எதுனா சொல்லினே இருப்பாங்க, அதான் கர்த்தர் நல்லவர்னாங்க, என்னப்பா இவங்க எதுனா எப்பப்பா இதே சொல்கிறாங்க, திருப்பி வேறு எதுனா வேர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க எதுனா வேர்ஸ் சொன்னாவே எனக்கு அப்படியே தோணும், சும்மா யாரோ ஒருத்தர் உட்கார வச்சு அவர் நல்லவர், இவர் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவாருன்றாங்களே, இது நம்மளுக்கு செட் ஆகாது சொல்லிட்டு எப்படின்னா அந்த சண்டே சர்ச்சுக்கு போகாத இருக்கலாம்னு தான் என்னோட மெயின் இன்டென்ஷனாகவே இருக்கும். அப்புறமா அப்படியே டேஸ் போ நான் வந்து இப்போ சர்ச்சுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக போனா கூட, ஆனால் சர்ச்சுக்கு வந்து ரெகுலராக போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆனால் மம்மி டாடி எல்லாம் போங்க, ஃபேமிலியாக போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு மம்மி, நான், அக்கா 3 பேர் போவோம். எங்கள் முன்னோர் மாமா அவங்க ஒய்ஃப் எல்லாரும் வருவாங்க. அப்படியே நாங்கள் சர்ச்சில் வந்து சில யங்ஸ்டர்ஸ் வந்து எங்கள் கூட மிங்கல் ஆக ஆரம்பிச்சாங்க. சரி அவங்கள பார்க்க போகுது, நீ வரையாப்பா சர்ச்சுக்கு, நான் வரேன் அப்படின்ட்டு பேசிக்கிறது. இன்னொரு விஷயம் வந்து என்னோட ஸ்கூல் வந்து ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணிக்குது. ஸ்கூலில் வந்து நான் இங்கே வந்து பெங்களூர்லேருந்து போனனால அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கொஞ்சம் ரிசர்வ்டாகவே இருந்தேன். ஏன்னா அங்கே என்னால் மிங்கல் ஆக முடியல. இன்னொன்று கொஞ்சம் அப்போ எனக்கு தமிழ் அவ்வளோ பேச வராது. நம்ம இருந்த ஏரியா வந்து ஃபுல் கன்னடா, நம்ம தமிழ் பேசுகிற மாதிரி இருக்குல்ல. இங்கே வந்து கொஞ்சம் வீட்டில் பேசுவாங்க, பட் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக என்னால் பேச முடியாது. அதனால நான் இங்கிலீஷில் பேசினா அவ்வளோ மிங்கல் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆச்சு பசங்க கூட. அப்படியே கொஞ்சமாக மிங்கல் அப்புறமா எனக்குன்னு சில ஒரு குரூப்பு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேர்ள்ஸு, அவங்க எல்லாமே கேத்தலிக்ஸ். அப்போ அவங்க கூட என்ன பண்ணுவேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க கூட சர்ச்சுக்கு போவேன். இங்கே சர்ச்சுக்கு போனால் அங்கே ரோசரி கொடுப்பாங்க, அது ஸ்டேஷன் ஆஃப் கிராஸ்க்கு அங்கெல்லாம் போய் அட்டன் பண்ணுவேன். ஸ்கூலில் ஒரு டைம் ஃப்ரைடேஸ் கூட்டின்னு போவாங்க, ஏன்னா பச்சின் கிறிஸ்டியன் ஸ்கூலில் அங்கே ஃப்ரைடேஸ் கூட்டின்னு போவாங்க. அப்படியெல்லாம் போகிறப்போ வந்து எனக்கு அது மேலே இன்னொரு ஒரு இது வந்துச்சு, ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட இருக்கணும்னா நான் இந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி பண்ணேன். ஆனால் உண்மை என்னன்னு தெரியாது. பட் அங்கே போனேன், அங்கெல்லாம் போயிட்டு அத்த தைரியமாக போயிட்டு எங்கள் மாமா கிட்ட நான் சொல்வேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன் தெரியும். ஓகே, எந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன்னு கேட்காரு. இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றேன். ஆமாவா, சரி சைலண்டாக இருப்பாரு. அந்த மாதிரி சரி இங்கேயும் போயிட்டு வந்தேன். அது மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அங்கே கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கினேன். அந்த அவங்க பண்ணி வச்சுக்கிற அந்த இது, அந்த கிராஸ், இந்த மாதிரி இந்த குட் டேஸில் வந்து ஸ்டேஷன் ஆஃப் கிராஸ் எல்லாம் பண்ணுவாங்க, எந்தெந்த பாதைங்க போனாங்க அதெல்லாம் பார்க்க. அதெல்லாம் சொல்ல போனால் அந்த இமேஜஸ் எல்லாம் வந்து என் கண் முன்னாடி கொஞ்சம் எனக்கு இதுவாச்சு, ஒரு மாதிரி அந்த சிலுவை தூக்கின்னு போகிறது, அந்த இமேஜஸ், பிக்சரு, அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ்னஸ் வந்துச்சு. சொல்ல போனால் எனக்கு அங்கே போய் தான் ஒரு சீரியஸ்னஸ்ஸே வந்துச்சு. ஏதோ ஒன்று இருக்குது, இந்த கடவுளை வழிபடுறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ கிராஸ் காட்டுறாங்கோ, அவர் ரத்தத்தோடு இருக்கிறது காட்டுறாங்கோ, முள்முடி காட்டுறாங்கோ, இதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ரக்சராக நிற்க வச்சுக்கிறாங்க ஒரு இடத்துல. இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இதுனா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எனக்கு ஒரு 3-4 இயர்ஸ் போயிடுச்சு. என்ன ரிலீஜியன் இதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 3-4 இயர்ஸ் போயிடுச்சு. அப்படியே சரி ஒரு 9th அப்படி ஸ்டெப்பின் ஆகுறப்போ நான் என்னோட சர்ச்சில் வந்து ரொம்ப இது பண்ண ஆரம்பித்தேன். அந்த மெசேஜாக இருக்கட்டும், அந்த பாடல்களாகட்டும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ ஓரளவுக்கு நான் ரிப்பீட்டடாக சர்ச்சுக்கு போயிருந்தேன்னா எனக்கும் அந்த பாடலுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ கூட சேர்ந்து பாட ஆரம்பித்தேன். இப்போ இந்த கேப்பில் வந்து நான் சுத்தமாக நான் ஒரு இந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன்றது, ஏன்னா எனக்கு அந்த கோயிலும் கிடைக்கல போய் இது பண்ணுறதுக்கு, வீட்லேயும் யாரும் அலோவ் பண்ணல. அது அப்படி. ஆனால் டேடி வந்து போவார், ஆனால் எங்களுக்கு யாருக்கும் சொல்ல மாட்டார். டேடி வந்து கன்வெர்ட் ஆகலை. டேடி வந்து அப்படியே, ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாக அவங்க ரிலீஜியஸாக அப்படியே இருந்தவங்க. டேடி அப்படியே தான், டேடி எப்போனா ஆனால் போயிட்டு வருவார்.
கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவார். பட் எங்ககிட்ட சொல்லவும் மாட்டார், என்ன மம்மி சொல்லிட்டாங்க பசங்க இங்கே போகிறாங்கோ, சும்மா நீங்கள் இது பண்ணாதேன்னு. அதனால டேடி வந்து இது உங்கள் விஷ், ஏன்னா உங்களோட தனிப்பட்ட ஆசை, நான் அதில் குறுக்க நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு டேடி போகிறது. அதுவும் டேடி எப்பவுமே எல்லாம் போக மாட்டார், ஒரு 3 monthsக்கு ஒன்ஸ் அவருக்கு எப்போ இஷ்டம் வருதோ திடீர் ஞாபகம் வந்துட்டா போவார். மற்றபடி வீட்டில் இருப்பார். ஆனால் எங்களோட இதையும் அவர் எதுவுமே சொன்னதில்லை. நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதோ நாங்கள் இது பண்ணுறதோ எதுவுமே சொல்ல மாட்டார். சரி அப்படியே போயிட்டு அந்த பாடல்கள் நான் ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் சிடி இருந்துச்சு, அப்போலாம் சிடி தான் இருந்துச்சு. காலையிலே போட்டு விட்ருவாங்க சிடி ப்ளே ஆகினே இருக்கும் வீட்டில் அந்த பாட்டுங்க. காலையில் ஸ்கூலுக்கு ரெடியாக வரப்பவே அந்த பாட்டுங்க வந்து பழைய பாட்டுங்க எல்லாம் ரெடியாக ஆகிறப்பவே கேட்டுனே இருப்போம். அவள் போகிறப்பெல்லாம் அதே ஹம்மிங் வரும் நமக்கு யூஸ்வலாகவே. அது மாதிரி கடவுள் பாட்டுங்களே பாடிக்கின்னு அப்படியே என்னாச்சு ஒரு லுக் வந்துச்சு. ஆனால் ஃபுல் எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசை. பட் அதை நான் கேட்டேன்னா வந்து இவங்க ஃபுல்லாகவே என்னை சர்ச்சுக்கு வர வச்சுருவாங்கோ, என்னால் திருப்பி பேக் போக முடியாது, என்னத்துக்கு நம்மளுக்கு அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தயங்கியிருந்தேன். அப்புறமா மெசேஜ் வந்து நான் கவனிக்க ஆரம்பித்தேன். மெசேஜில் வர அந்த ஷார்ட் ஸ்டோரிஸு, இந்த பேரபிள்ஸு அதெல்லாம் கேட்கவும் வந்து எனக்கு கொஞ்சம் இஷ்டமாகிடுச்சு. பட் ஆனால் அது எல்லாமே குட்டாக தான் இருந்துச்சு, எதுலேயுமே வந்து ஒரு தப்பான வழி சொல்ல, அது எல்லாமே நல்லதாக தானே இருக்குது, நம்ம ஏன் வந்துட்டு அதை எடுத்து படிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இது வந்துச்சு. அப்புறமா வந்து ஒரு குட் நியூஸ் பைபிள் வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வாங்குறப்போ வந்து நான் 2006 இப்போ நான் 2009 இருக்கிறேன். நான் 2006 நான் சர்ச்சில் என்ட்ரி ஆகி கூட என்னால் 2009 ஆச்சு என் கையில் ஒரு பைபிள் வர்றதுக்கு. சரி, ஆனாலும் பைபிள் எடுத்தால் அவ்வளோ படிக்கணுன்றது இது வராது. பட் அங்கே சர்ச்சில் சொல்கிற அந்த இது எடுத்துன்னு வருவேன். அந்த வந்து ஒரு ஸ்டோரி என்ன எடுத்துன்னு வராங்களோ அது எந்த வேர்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை திருப்பி பார்ப்போம். அதே மாதிரி சர்ச்சில் வந்து யூத் மீட்டிங் நடக்கும். அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து போவாங்க, ஜெனிசிஸ்லேருந்து. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஜெனிசிஸ் வந்து நம்மளுக்கு என்ன தான் ஆச்சு அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், எப்படி கடவுள் எப்படி அப்போ 7 days எப்படி உருவாக்குனாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஸ்டோரி புக்ஸ் படிக்க பிடிக்கும். சரி அது ஒரு புக்காக இருக்கட்டுமே அப்படின்ட்டு பைபிளே ஒரு ஸ்டோரி புக்காக நினச்சி அது ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா வந்து பைபிள் படிக்கிறதோடு நான் இன்னும் வந்து மெசேஜை வந்து பிரசங்கத்தை ரொம்ப கேட்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறான்னு வந்து இப்போ தான் நான் 9th நான் முடிச்சுட்டேன். இப்போ நான் 10th ஸ்டெப் ஆன் பண்ண போகிறேன். 10th ஸ்டெப் ஆன பிறகு இந்த ஸ்டடீஸோட ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. எல்லாருமே சொல்கிறது தான், நம்ம லைஃபோட வந்து டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க 10th ஸ்டாண்டர்ட் நான் ஸ்டெப் இன் பண்ணுறப்போ வந்து பயங்கர ப்ரெஷர் இருந்துச்சு. இது படிக்கணும் அது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர்லேயே நாங்கள் இருந்தோம். சரி எல்லா இடத்துலையும் சரி ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து கோயிலுக்கோ போகிறதுல எதுவுமே சரி நம்ம வந்து இந்த காடுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அந்த மாதிரி ஒரு தைரியமான வார்த்தை. கடவுள் வந்து நம்ம கூட எப்பவுமே இருப்பார், அவர் ஹோலி ஸ்பிரிட்டாக்குறாரு, நம்மளுக்கு எதுனா தேவை வந்த கடவுள் நம்மளுக்கு வந்து சந்திக்குவார், நம்ம எல்லா விதமான கஷ்டமான நேரத்துலையும் அவர் கூட இருப்பார், யாரும் இல்லாத நேரத்தில் கூட நம்ம கூட இருப்பார். அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நான் எந்த ஒரு இடத்துலையுமே கேட்கல. நம்ம கூட இருப்பார் அந்த மாதிரி நம்ம ஒரு மாதிரி அவங்க எல்லாரும் கூடன்றது ஒரு வேற விஷயம். பர்டிகுலர் நம்ம கூட வண்டின்ற ஒரு விஷயம் சொல்றப்போ வந்து அது ரொம்ப டச் ஆச்சு. நம்மளுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம சொன்னா கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்ம கீழே விழுந்தா தூக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்கோ, நம்மளுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாங்கோன்னு சொல்றப்போ நான் அந்த அவ்வளோ டைம் எடுத்தேன் நான் அந்த இதுலேருந்து நான் வந்து மாறி வர்றதுக்கு. அப்போ வந்து நான் என்னோட முழு மனசோட தான் நான் வந்து அது ஓகே அந்த ஒரு இடத்துல வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கினேன். அது ஒரு ஒரு ஐடியலாக இருந்தாலும் எதுவாக இருந்தால் தட் இஸ் அ மேன்மேட் திங். அத்தை நம்ம வர்ஷிப் பண்ணுறதோட ஒரு எதுவுமே இல்லாத கடவுள் நம்மளை சுற்றி அவரோட ப்ரெசன்ஸ் நம்மளை சுற்றி எப்போவுமே இருக்கோன்றது நம்புறது அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அதனால என்னால் அந்த ஒரு 2010 ஐ வாஸ் ஓகே, பரவாயில்ல, இது ஓகேவாக்குது, இந்த ஒரு இது எனக்கு ஓகேவாக்குதுன்ற மாதிரி நம்மளோட மனசுக்கு எப்படி பிடிக்குது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து நான் அவ்வளோ சீக்கிரம் எனக்கே இப்போ கூட நினச்சா சொன்னேன் எப்படி நான் கன்வெர்ட் ஆனேன், எப்படி நான் மாறினேன், எப்படி கடவுள் எப்படி நான் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவாக நான் எப்படி அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே என் மனசுக்குள்ளே தோணுது. நான் இப்படி பண்ணுறோம், நம்ம அதே சம நாங்கள் எடுக்கிறாங்கோ, நம்ம இது படிக்கிறோம் கடவுள் பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அதே நம்ம அவங்க எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் வந்துச்சு. அதே மாதிரி என்னோட 10th ஸ்டாண்டர்டை வந்து நான் முடித்தேன். இதே மாதிரி நல்லபடியாக பாஸ் ஆகி நான் 10th ஸ்டாண்டர்ட் முடித்தேன். என்னோட பிலீஃப் அப்படியே இருந்துச்சு, எந்த வகையிலையும் இதாகல.
அதே மாதிரி என்னோட செகண்ட் பியூசிக்கு போனேன். ஆனால் சேம் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணேன். அதான் சொன்னேன், என்னோட 10th நான் விட்டுட்டேன். திருப்பி அந்த என்னோட பாஸ்ட் வந்து நான் திரும்பி பார்க்க விரும்பவே இல்லை. பாஸ்ட் நான் திரும்பி பார்க்க விரும்பலை. சரின்னு சொல்லிட்டு என்னோட 10th முடித்து காலேஜ் படித்தோம். அதுலேயும் வந்து கடவுளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கினேன். இந்த ஊழியங்களுக்கு நிறைய போவேன். அதில் வந்து அப்படியே சர்ச்லேயே வந்து யூத் மீட்டிங் நடக்கும், பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அதே மாதிரி யூத்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து எங்கன்னா போய் ப்ரேயருக்கு போவோம். ஹாஸ்பிட்டல், ப்ரிசன் அப்படியெல்லாம் போவோம் ப்ரேயருக்கு. அப்படியெல்லாம் போகிறப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு போனேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு சபைக்குள்ளே வரப்போ பை ஃபோர்ஸ் வந்தேன். இப்போ எப்போ மீட்டிங் நடக்கும், இப்போ சபையில் இந்த வாரம் இந்த மீட்டிங் இல்லையா, நம்ம எங்கேயும் போகலையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து சபையில் வந்து ஒரு மெம்பராக வந்து மாற ஆரம்பித்தோம். அதே மாதிரி நம்ம கூட சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம கூட அதே மாதிரி ஒரு இதில் இந்த ஸ்பிரிட்டில் இருந்தாங்க. எனக்கு அவங்க கூட மிங்கல் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி 10th வந்து இந்த கேத்தலிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் போனால் அதோட இது வந்து அப்படியே சாப்டர் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஏன்னா இவங்க வந்து இதுவாக சொல்லிட்டாங்க, ஐடல் வர்ஷிப் இஸ் இதுன்னு சொல்லிட்டனால என்னால் வந்து அத்தையும் வந்து ஓகேவா எடுத்துக்க முடியல. பட் அதை பார்த்து தான் நான் இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கினேன். பட் அது இங்கே வந்து ஐடல் வர்ஷிப் வந்து இல்லைன்ட்டு சொல்லிட்டு பிறகு நான் வந்து அது பக்கமும் போகல. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் இருந்தோம். அப்படியே இதானோம். செகண்ட் பியூசி 2012 வந்து நான் பேப்டிசம் எடுத்தேன். அதுக்கு சொன்னாங்க, நீ வந்து 2006 நான் சர்ச்சில் நான் வந்தேன். பட் 2012 ஆச்சு நான் ஒரு பேப்டிசம் எடுக்கும். சொன்னேன், இருக்கிறதுல எங்கள் மாமா எப்பவுமே இருக்கிறதுல உங்க ரொம்ப பெரிய ஜர்னி, உனக்கு பேப்டிசம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிக்குது, எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணுவாங்க வீட்டில். அதுக்கு முன்னாடி அக்கா வந்து என்னோட 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி அக்கா வந்து பேப்டிசம். அக்கா வந்து அவ்வளோ வந்து அந்த பிலீஃப்லையும் இருக்குல்ல, அதனால அவளால ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகுச்சு. நான் கொஞ்சம் ஒரு பிலீஃப் அங்கே ஜாஸ்தியாக இருந்தனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் நான் யார் உண்மையான காடுன்னு தெரிஞ்சுக்கின்னு, நான் உண்மையெல்லாம் சத்தியத்தை புரிஞ்சிக்கின்னு எடுக்கணும்னு நினச்சேன். அப்போ நான் 2010 நான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கினேன். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. பட் நான் இன்னும் பை டெப்த் நான் வந்து இப்போது நான் ப்ரிப்பேர்டாக இல்லைன்னு நினச்சேன். ஒரு பேப்டிசம் எடுக்கிறதுக்கு கூட நான் இன்னும் தெரிஞ்சுக்கலாம், இன்னும் கடவுள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவர் யாருன்னு தெரியணும், அவர் என்கிட்ட பேசணும். அந்த மாதிரியெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க, அவர் பேசுவார், அவர் பேசும் தேவனாகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கடவுள் என்கிட்ட பேசலையே, நான் தானே பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 10th அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு. எக்ஸாம் டைம்லேயே இருக்கட்டும், அப்படி அப்புறமா 11th 12th அப்போல்லாம் வந்து நான் எதனா பயப்படுறப்போ, எதனா ஒரு விஷயம் வீட்டில் நடக்கிறப்போ, எல்லா விஷயத்துலையும் வந்து அப்போ தான் எனக்கு ஒரு வாய்ஸ், நான் இருக்கிற மகோ உங்க கூட அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து எனக்கு கேட்டுனே இருக்கும். நான் வந்து அப்போ கூட வந்து அது அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. இப்போ வரைக்கும் கூட எனக்கு சில டைம்ஸில் அந்த மாதிரி அந்த வாய்ஸ் வரப்போ கூட நான் டக்குன்னு நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தவிர டக்குன்னு சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அது நடந்து முடிஞ்ச பிறகு கடவுள் பேசினாருன்னு நம்புவேன். அந்த மாதிரி ஒரு இது அது கடவுள் தான் பேசினாருன்னு சொல்லிட்டு நம்புறேன்னா, அப்போதான் ஒரு 11th அப்போவே வந்து எனக்கு வந்து கடவுள் என்கிட்ட பேசினாரு அப்படின்ற அந்த வாய்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த பயப்படாத மகோ, நான் இப்படி இருக்கிறேன், நான் வந்து ஒன்று இப்படி விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து எதுனா நான் ரொம்ப கஷ்டமான ஒரு நேரத்தில் வந்து கடவுள் வந்து என் கூட பேசுகிற மாதிரி அந்த வாய்ஸ் வச்சு ஓகே அப்புறமா தான் அந்த மாதிரி கடவுள் பேசுகிறாரு. அதே மாதிரி நான் என்ன நினச்சிக்கின்னு நான் இது பண்ணுறேனோ, நான் பைபிள் ரீடிங் படிக்கிறப்போ எதுனா ஒரு வேர்ஸ் வந்துட்டு எனக்கு பிளாங்க் ஆகும், இதாகும், இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இதாகிறப்போ அப்போ தான் நான் வந்து ஓகே நான் ஒரு பர்ஃபெக்ட், நான் ஓகே ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஓகே, ஆனால் கடவுளை என் கூட பேசுகிறாரு, நான் கடவுளோட புள்ளியாக நான் மாறிட்டேன். அந்த வாய்ஸ் எனக்கு சொல்லும், நீ எடுக்கோ மகோ அப்படின்னு சொல்கிறோம். அந்த வாய்ஸ் வந்து மகோன்னு சொன்னாவே ஒரு அப்பா வந்து ஒரு பிள்ளையை கூப்பிட்ற மாதிரி தான். அந்த வாய்ஸ் வச்சோ கடவுளோட புள்ள நான், அப்போ ஒரு புள்ளைய நான் வந்து மாறணும் நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2012 வந்து நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்துகிட்ட பிறகு நான் அதே மாதிரி சர்ச்சுக்கு போவோம், இந்த ஊழியத்தில் கலந்துக்குவோம். அப்படியே என்னோட லைஃப் வந்து அப்படி தான் மாறிச்சு இதுலேருந்து. சூப்பர் சிஸ்டர். கேட்குறப்ப நிறைய இடத்துல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம தேவன் பேசும் தேவனாக இருக்கிறார். ஸோ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, கேத்தலிக் சர்ச்ல தி ஸ்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா. ஸோ ஆண்டவர் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே விதத்துல உங்களை கூட்டிட்டு போய் உண்மையை தெரிய வைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணாரு. அது நான் உண்மைதான்.
ஸோ இப்போ ஆண்டவரை தெரிஞ்சுக்கிங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, உங்களோட பிலீஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவரை தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷன் ஆண்டவர் இல்லைன்னா இது ஆண்டவர்னால மட்டும்தான் முடியும்ன்ற மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் இருக்குங்களா? ஃபுல் பிளாங்க் ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு, நான் வந்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் அந்த வார்த்தை அப்படியே வந்துட்டு ஒரு வாய்ஸ் என்கிட்ட பேசுது. நான் உனக்கு எதுனா ஒரு தப்பான விஷயத்த நான் சூஸ் பண்ணுவேன், நான் என் பிள்ளையாச்சு. அதே மாதிரி அந்த மகன்ற வாய்ஸ் ஒன்று வந்துச்சு. நான் வந்து ஒரு தப்பான உன் லைஃப்ல உனக்கு ஒரு தப்பான டிசிஷன் கொடுப்பேன் நான்.